வணக்கம் மக்களே, நான் உங்க விக்டர். வெல்கம் பேக் டு MGW கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொர்க்க உலகம்ங்கிற எஸ்பிட்டா நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த எஸ்பியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கேமிங்டா. ஓகே, நம்ம வளவலான்னு பேசாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கோம். அந்த மீட்டிங் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ வெயிட்டிங் தான். ஸோ டீம் லீடர் மட்டும் இங்கே இருக்காங்க. ஸோ டீம் லீடரை மட்டும் ஒரு சில டீம் லீடர் இல்லை. ஸோ அவங்கள நாங்கள் சொல்லிக்கோம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் பேர் என்னது? அதுக்கப்புறம் எஸ்எஸ் கேமர் அண்ட் கேம் ஃப்ரீக். ஸோ இவங்க ஒரு டீமு. அதுக்கப்புறம் கேடிஜி, அப்புறம் ஹரிவரன் கேம் தமிழ், ஹரிவரன் கேமிங் தமிழ், எஸ்டிஜி. ஸோ இவங்க ஒரு டீமு. ஸோ மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், முடிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு மீட்டிங்காடான்னு கேட்பீங்க. சும்மா பேருக்குடா மீட்டிங் வச்சோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட் வச்சிருந்தோம். அதை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அங்கே இருக்க மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி உண்டை எடுத்துக்கலாம். உண்டை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அப்புறம் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்பிலே ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்மளுக்கு முன்னாடி யாரோ சீக்கிரமாக போட்டுருவாங்க. அது இல்லாமல் நான் சொல்ல வரேன், இந்த எஸ்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கேமிங், அவரா இந்த எஸ்பியோட ஓனர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நானு. மூணாவது பார்த்தீங்கன்னா வாதரா XD. நிறைய பேர் இருக்காங்க, பேர்லாம் மறந்துருச்சு. அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா சோல் கீப்பரு. நான் மற்ற பேர்லாம் கீழே இதில் கொடுத்துருக்கேன், ஏன்னா சத்தியமா நிறைய பேர்த்தோட பேர் மறந்துருச்சு. ஓகே, இருக்க ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் பண்ணலாம். நாலாவது அதே ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா உங்க சேனல் லிங்க்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட என்ன இது பார்ட் 1ல என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ பேஸ். இதான் நம்மளோட பெரிய டாஸ்க். இப்போ என்ன பண்ண போனால் நம்மளோட பேஸை கண்டுபிடிக்கணும், அங்கே போய் நம்மளோட பேரை வைக்கிறோம். இதான் பார்ட் 1ஆன்னு கேட்டீங்கன்னா இல்லை, இருக்குது, ஒரு தரமான செய்கை இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெட்டின மரத்துக்கு டபுளாக 2 இது வச்சுருக்கோம். ஏன்னா இதே மாதிரி யாரோ ஸ்பாட் ஆவாங்க. இன்னும் நிறைய பேர் எஸ்எம்பியில் வந்திருக்கவே மாட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுவாங்க உண்டு. ஓகே, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. இது கிராஃப்டோட பேஸு. பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட எத்தனை டீம்னா ஒரு 4 டீமா 5 டீம். ஆமாம், 5 டீம் மக்களே. முதல் டீம் பார்த்தீங்கன்னா இது கிராஃப்ட் அண்ட் சோல் கீப்பரு. ரெண்டாவது டீம் எங்களோட நாடே. அப்புறம் LTG. ஆமாம் மக்களே, நம்ம மெயினாக LTG சொல்லப்பட்டோம். அவர் தான் நம்ம டீம் நெட்டு. நல்ல டீம் நெட்டை போட்டிருக்கேங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை கஷ்டப்படுறேன்னு நினைக்க தெரில. ஆனால் விடையே நல்ல விஷயம்டா. LTG நம்மளுக்கு டீம் நெட்டாக போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நேராக போவீங்கன்னா கிராஃப்டோட பேஸ் இருக்கு. கரெக்டான கோட் தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃப்டோட பேஸத்தில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஐக்கியமாக சுற்றி கடைசியாக அவரோட பேஸை கண்டுபிடிச்சாச்சு. இதான் அவரோட பேஸு. நான் கடைசிக்கு வந்து இங்கே மரம்லாம் வச்சுட்டு போனேன், இன்னும் அது அப்படியே இருக்குது, செடி எல்லாமே. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பெட்டு இருக்குது. சரி, இங்கே இருக்கிறே 2 பேர் ஒரு டீமில், 2 பேர். 3ஆவது பெட்டு யாருக்கா இருக்கோ, அதுவும் மஞ்சள் கலரில் இருக்குது, சரியில்லை. என்னமோ இந்த டீம் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்னரில் ஒரு கருமும் இல்லை. செஸ்ட்டில் ஏதோ இருக்கா. ஓமைகாட் ஆப்பிள் ஒரு 9 இருக்குங்க. இல்லை நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கலாம். அது முன்னாடி வீட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃபுட் மாதிரி ஏற்றும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ஆட்டையை போட்டுடலாம். சரி, எல்லாத்தையும் ஆட்டையை போடலான்னா இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டால் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்மள குரூப் விட்டு ஐவடி எஸ்எப் விட்டே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, யாரா இங்கே போயிட்டே இருக்கணுங்க இந்த கடலை தாண்டி. ஓ மை காட், இடைங்க அதுக்குள்ளே சீட்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இது ஜாலியாக இருக்கும். இது சீடை கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க, நான் இதை உடைக்க போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கடலை தாண்டி போடும். இதை தாண்டி போனோன்னா என்னோட பேஸ் வரும். நான் என்னோட பேஸ் உப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தூரம் அது. என்னடா இடம்னு கேட்குறா. இதான் மகளே நம்மளோட பேஸு. சாதாரணமான பேஸில் இதான் ஃபியூச்சர் டவுனு. முதல்ல நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதை நம்மளோட அடையாளமாக மாற்றிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம அடையாளமாக மாற்றினா ரொம்ப சிம்பிள்டா. உங்ககிட்ட பெட்டு இருக்கும்ல, பெட்டு அதை தூக்கி இங்கே வச்சிடலாம். அது முன்னாடி நம்மகிட்ட ஸ்க்ரூஸ் ஒன்று இருந்துச்சு, வர வழியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கு. இது ரொம்ப முக்கியமான மரம், சாப்ளிங்கு. இதே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனிமேல் அலப்பறதா பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போனால் இங்கே இருக்க ஒயிட் பெட்டை தூக்கி இங்கே நடுவில் நல்லா சென்டரான பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று இருக்கும், அது அந்த பெட்டு பக்கத்தில் லெஃப்ட்லேயும் இல்லாமல் கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க. ரைட்டில் வச்சுட்டு பொருள் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் செஸ்ட் வச்சே ஆகணும். செஸ்ட்டு ஒரு 2 செஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். இது ஒரு இத்து போனதுங்க, இந்த ஜாவா ஒரு பக்காவது செஸ்ட்டு. ஓகே, 2 செஸ்ட்டு இங்கே வச்சாச்சு. செஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வைக்க வேண்டியதுடா. ஏன்னா செஸ்ட்டு சும்மா மட்டும் வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு ஃபர்னர் ஒன்று மேக் பண்ணுங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டோனே கிடையாது. என்னடா பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மேக் பண்ணுவோம். ஸ்டிக்கு மேக் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம இது பண்ணோம். கொஞ்சோடே ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன ஒரு கரெக்டான பாயிண்ட்டு இங்கே.
ஓகே இந்த இடம் ஓகேக்கே. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தோண்டிட்டு போயிட்டீங்கன்னா உள்ளார கோல் இருக்கு, அப்புறம் நிறைய ஸ்டோர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு மேல வந்து அதுக்குள்ள என்னமோ சன்செட் ஆயிருச்சுக்கே. இந்த வியூலாம் பார்க்க நான் கொடுத்து வச்சிரு ஷேட் இருக்கும் இந்த வியூக்கும், சத்தியமா நான் சொல்றேன் வெறித்தனம். இதே பார்த்துட்டு தான் சன்செட் ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி ரைட்டா, இதே பார்த்துட்டு தான் நம்மள அப்படியே பாடையில போக வச்சிருவாங்க. ஓகே தூக்கிட்டோம். இங்க வேற ட்ரான்லாம் நிச்சு வருவாங்க, ஏன்னா பக்கத்துலேயே தண்ணி வேற இருக்குது. ஓகே தூக்கியாச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட், ஐ மீன் 2வது நாள் நினைக்கிறேன், தெரில. ஏற்கனவே எஸ்எபியில் 2 நாள் இது தூக்கிட்டேன். ஓகே நம்ம ஸ்டிக்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்குனாக பஞ்சம், அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயரை மேடாக வச்சிடும். நம்மகிட்ட பட்டன் நிறைய வர வழியில் நிறைய ஆட்டோ போட்டு தள்ளிட்டேன், அதோட பட்டன் கிடச்சி அதை இங்கே வச்சாச்சு. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இதெல்லாம் செய்ய வேண்டிய இருக்குது. பிரெட் ஒன்று மொதல் நம்ம ஒரு செடி இங்கே வளர்க்கணுங்க. நம்ம ஒரு ஃபார்மிங் வேலைக்கு இறங்கணும், விவசாய வேலைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபர்னர் மேக் பண்ணுங்க. டூல்ஸை மொதல் மேக் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் மீடியா தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸு இருக்குது ஆல்ரெடி, அதனால பிக்காக்ஸ் செய்ய தேவையில்ல. இப்போ இது வெறும் செஸ்ஸை மட்டும் வைக்கக்கூடாது, அதுக்குள்ளார பொருளை வைக்க வேண்டியதுனா. இப்போதைக்கு நம்ம இன்னொன்று பெட்டு செஞ்சுக்கலாம். நம்ம எல்டிஜி கார்டை இது வருதோ இல்லையோ சுப்பாவாச்சும் செஞ்சு வைப்போம். பாட்டோட வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னா இருக்கும், ஏன்னா நானே அவசரமாக நான் செஞ்சேன். சரி ஃபஸ்ட்டு நம்மளா வீடியோ போட்டு விட்டு டைமே இல்லாமல் நான் பாட்டுக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுக்கிற காரணத்தையும் நான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். ஓகே பக்கத்தில் ஒரு ஃபர்னர் வச்சுருவோம், அது சும்மானா வைக்க போகிறோம், அதில் எதுவுமே வைக்க போகிறோங்களா இப்போதைக்கு நம்ம, ஏன்னா கூலுக்கு பஞ்சம் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. கூலை பத்திரமா வச்சிருக்க வேண்டியதுனா. இதை வச்சு நம்ம டார்ச்சு செய்யணும், அப்புறம் கேபிடி போடும், அதுக்கெல்லாம் கோல் தேவைப்படும். கோல் பெரிய பேட்டரியில், ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க கோல். பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போர்டு மெயினாக செஞ்சுட்ருக்கேன். உங்களோட பேஸை இதோட ரீத்தி வச்சிங்கன்னா இது பேர் பேஸ் கிடையாது. உங்கள் பேஸுன்ட்டு உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், அது பார்த்தீங்கன்னா சைன் போர்டு வேணும். அதை செய்கிறது ரொம்ப சிம்பிள்னா செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட இது பேஸோட பேர் வச்சுக்கணும். நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா, இது வருது எல்டிஜி அண்டு எம்ஜிடபிள்யூன்னு வைக்கலான் இருக்கேன். எல்டிஜி அண்டு மினி கியூபோர்டால் டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. எல்டிஜி அண்ட் எம்ஜிடபிள்யூ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா, எல்டிஜி அண்ட் எம்ஜிடபிள்யூ ஏரியா. ஓகே பேர் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியல. சரி கொஞ்சம் இதாக ஐக்கியமாக பார்த்துருது. சரி இதாக பைடிக்கு போகலாமா எனக்கு தோணுச்சு. சரி பைடிக்கு போவோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்ச் தேவைப்படுது. அது முன்னாடி நம்ம ஒரு விவசாயம் பண்ணி விட்டுங்க. ஷீடை பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணோம். நம்ம இன்னும் அது அச்சுப்பட்டே எடுக்கல. இது நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பழைய அக்கௌண்ட் மறந்துடுச்சு. ஏன்னா விளையாட மைன்கிராஃப்ட் விளையாட ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு மக்களே. 3 months ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய அக்கௌண்ட் போச்சுன்னு சொல்கிறோட பாஸ்வேர்டு மறந்துட்டேன். சரி பாஸ்வேர்டை மாற்றலாம் பார்த்தா எனக்கு ஜிமெயிலே தெரியாது. இல்லை எங்கத்தெல்லாம் பாஸ்வேர்டு மாற்றுறேன்னு இருக்கு. அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அதில் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெக்கார்டுன்னே சொல்ல நான் இதை. ஆனால் நான் சொல்கிறேன் உண்மையிலே இது கிரியேட்டிவ்லாம் போடல, எதுவுமே கிரியேட்டிவ் இது வேலையே இல்லை. ஹார்ட் கோரில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஏஷியன்ஸ்லேருந்து நம்ம சர்வே பண்ணி எண்டு டேகனை பீட் பண்ணுவோம். சாதாரணமாக இல்லை, அது ஏஷியன் சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணும் போது ஹார்ட் கோரில் ஏஷியன் சிட்டி போகிறதுக்கே லோ பயமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை செஞ்சு முடிச்சிருந்தோம். ஒரு சில ஃபோட்டோலாம் இருந்துச்சு, நான் அதை அப்புறமா பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதை நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தாட்டி சாவே போயிட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஓகே நம்ம அதை பற்றி பேசுவோம். பாஸ் இஸ் பாஸ், நம்ம ஃபியூச்சர் வருவோம், சீடை ப்ளேஸ் பண்ணுவோம். மங்களகரமாக விவசாயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். நல்லதா இதை எஸ்எபி நடந்தால் சரிதான். நம்ம ஜோன்னு போக நம்ம சீடை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை நரபலி தரணும். கோழிக்கு நாங்கடா போகிறது, சரி விடிக்க கோழியடா தரணும்னு இல்லை, இங்கே கொஞ்சம் பிளாக் இருந்துச்சு. ஓகே என்ன பண்ணுறீங்க அடுத்தது, என்ன பண்ணுறேன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. சரி இதை சும்மா புல்லை வெட்டினா இங்கே எது சீடு கிடச்சிது, சரிடா போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி ஓ மை காட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு முட்டை ஒன்று இருக்குது. இந்த முட்டையை சரி அப்படியே வச்சுருப்போம், எப்படி இருந்தாலும் சிக்கன் வராதுன்னா நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, டார்ச் ஒன்று செஞ்சுப்போம், ஏன்னா அங்கேயுமா நம்ம வைக்கணும். ஓகே ஏன்னா இது பக்கத்தில் வந்து துணை கரும்பம் ரொம்ப நாளாச்சு இதை செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி. நல்ல வேலை இது டீச் பண்ணியிருக்கோம் மட்டனு, இல்லாட்டி 4 மட்டன் வேஸ்ட் இருக்கும். திரும்ப 4 மட்டன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டார்ச் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே இங்கோடி வேற எங்கே வைக்கிறது. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னை வச்சு விட்றலாம் கரெக்டாக இங்கே. ஓகே என்ன பண்ணுறீங்க, இப்போ போர் அடிக்குது, என்ன பண்ணுறீன்னு எனக்கு தெரில. சரி கேவ் பண்ணிங்கன்னா போடும். இதுக்கு மேலே வீடியோ வேறு ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக வந்துச்சு. சரி கேவ் பண்ணி போயிட்டு முடிச்சுக்கலாம் நான் பார்க்குறேன். ஓகே ஃபுட் பார்க் கம்மியாக இருக்குது, ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். சரி
ஸ்பானை செட் பண்ணியாச்சு. சரி, ஏதாவது இன்வென்ட்ரியில் ஏதோ ஒரு கருமம் இருக்குதா? ஒரு இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை. ஓகேடா, அப்போ திரும்ப மட்டும் எப்பயும் போல வச்சிடலாம். ஓகே, நான் இப்போ கேவ் இங்கே பக்கத்தில் ஏதாவது கேவ் இருக்காடா பார்க்க போயிட்டேன். ஏன்னா இது மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, என்னமோ கேவ், இது கேவ் நினைக்கிறேன். இல்லை இது கேவ் இல்லை, இல்லை கேவுட்டே சொல்லக்கூடாது. ஏங்க கேவ் கீழே ஐயேட் இருக்கு. ஓ மை காட், இந்த ஷேடு போது நல்ல விஷயமா போச்சு. கீழே ஜொலிக்குது ஐயேடு. சரி, உள்ளார போலாம் பார்த்தா நம்ம டார்ச் இல்லை. என்ன ஒரு நிறைய தடைகள் நம்மளுக்கு இருக்கிறது. முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கை பேக் பண்ணோம். ஸ்டிக்குக்கு நம்மகிட்ட உட்டு வேற கம்மியான இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயன் இப்போ தேவைப்படுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஷாப்லாம் இன்னும் முடிவு பண்ணல. பற்றி ஷாப்பை பற்றி எஸ்எம்பியில் இழுக்க விளையாட்டுருக்கேன். இல்லாட்டி அதை பற்றி பேசினாலே ஏதோ சண்டை வரும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருந்துச்சு. சரி, சும்மா போடும் கோழி வர. ஓ மை காட், கோழி வந்துருச்சுங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிக்கன். சரி, இதை வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஒயிட்டில் இருக்கோம். சீக்கிரமாக இதை வளர்ந்ததுக்கப்புறம் இதை போட்டு தள்ளி இது கேம்ப் ஃபயரில் நான் இதை எரியுவேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்கலாமா? ஓகே, வாங்க நம்ம உள்ளார போகலாம். இன்னும் இந்த ஸ்க்ரூஸ் வரல. கருவோ இது கேவல. ஓகே, நான் கீழே டேரக்டாக இறங்கலாமா? கொஞ்சம் லைட்டாக வைபாக இருக்குது. ஏடா இது ஜாவா வேற. குதிப்போ. ஓகே, இங்கேருந்து குதிப்போ. இங்கே கோல் இருக்குது. இங்கே கோலுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கோலை இங்கே பைண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல் நம்மளுக்கு அடிச்சடா தேவைப்படுது. டார்ச் வேற கம்மியடா இருக்குது. ஓகே, குதி. ஓகே, எதுவும் குச்சா டேமேஜ் அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சரி, குதிப்போம். டேமேஜே வரல. ஓமேகா, நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உப்பையே நிறைய அயன் தெரிகிறது. கீழே காப்பர். நல்ல வேலையே. ஓகே, கீழே காப்பர் தெரியுது. எவ்வளோ அங்கே இருக்கிற என் கண்ணுக்கு அப்படி தெரியுதா? ஏங்க ஸ்கெலட்டனுங்க. சரி, எதுக்கு நம்மளுக்கு சண்டை? கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பக்கில் கீழே டைமண்ட் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் கண்ணுக்குன்னா அப்படி தெரிஞ்சு என்னன்னு தெரில. நான் கீழே போலாமா? ஓகே, அவன் கீழே போயிட்டா. தண்ணி அவனை தள்ளிட்டு போயிடுச்சு. எங்க இங்க சைட்ல வேற ஒருத்தர் இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு போய் அவன் இது நம்மள சுட்டாயிடா. நம்ம 2 அடி போய் கீழே போய் விழுவோம். 2 அடி தள்ளி போய் விழுவோம். ஓகே, நம்மளுக்கு அயனு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இன்னும் மேலே இருக்கு. இங்க இருக்க மேலே அப்படியே நம்ம வந்தோம். லூட் அடிச்சுட்டு போனோமான்னு இருக்கணும். கீழே போய் டைமண்டுக்கு ஆசைப்பட்டு உசுரை இழக்க வேடா. அவன் அந்த பாட்டு ஃபைல பார்த்தீங்களா? டைமண்ட் பெட்டிங்களா? ஓகே, இங்க இருக்க கோலு என்னன்னா ஒன்று இருக்கு. என்ன ஒரு அதிசயம். ஓகே, இங்க எத்தனை ஐடு? ஓகே, நிறைய ஐடு இருக்குது. பரவாயில்ல, பரவாயில்ல. 1 2 தராம இது நிறைய ஐடு தராங்க. பக்கத்துல 6 5. ஓகே, டைமண்ட். ஓ வை காட், நானும் சத்தியமா திடீர்னு பார்க்கும்போது டைமண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த காப்பர் வேறக்கே. சரி, காப்பரை பார்த்து டைமண்ட் நானும் ஆசைப்பட்டு வந்துட்டேன். வேலை குதிரை ஐடு இருக்கு. ஓகே, எந்த வழியா போவோம்? நான் 2 அயனா? ஓகே, இங்கே ஒரு 3 அயன் இருக்கு. இங்கே டார்ச் வச்சிருப்போம். ஏன்னா இங்கே முடிஞ்சளவு டார்ச் வைப்போம். அப்படா நம்மளால திரும்ப இங்கே கேவ் பண்ணி வரப்போம். 2 பேர்த்தையும் வரப்போம். ஓகே, இங்கே ஒரு டார்ச் வச்சிருவோம். நம்ம இது மேலே போயிடலாம்னு நினைக்கிறீங்க. இங்கே கோல் இருக்குது. இதை எடுத்துட்டு அப்படியே மேலே போயிடுவோம். ஏன்னா இடையே 2 கோல்லாம் இருக்குது. அக்கால ஒளி. சரி, நம்ம வழியை உருவாக்குறதுக்கு பதிலாக பிளாக்ஸை போட்டு மேலே ஏறுறது எழுவோ பரவாயில்லன்னு தோணுது. ஓகே, மேலே அங்கேயும் கொஞ்சம் கோல் இருக்குது. கோல் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஓகே, இங்கே நம்ம காபிள் ஸ்டோனை போட்டு மேலே ஏறிடலாம். ஓகே மக்களே, மேலே வந்தாச்சு. எப்படியோ ஃபைனலாக வெற்றிகரமாக நம்ம கேவலோட உசுரோட வெளியே வந்ததே ஒரு பெரிய விஷயம். பார்ட் 5ல தெரிய போகுது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ண போறோம்னா மைனிங் ஏரியாட்டு. இதை நான் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிறேன். என்னால் நான் இப்போ ஒரு விரலை வச்சு அழுத்துட்டா அது பண்ணி நிறைய லெட்டர் இது ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. ஏன்னா இது விடி கீபோர்டு வேற. ஓகே, இதுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா மைனிங் ஏரியாட்டே வச்சாச்சு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இதோ இந்த சன்செட்டோட இந்த வீடியோ என்ன பண்ணிடலான்னு தோணுது. ஓகேங்க. ஓமை காட், இங்கே இருந்து ரீச் பண்ணிடுச்சா? சரி, இன்னும் இந்த கோழி வளராம இருக்குது. ஓகே, அப்படிதாலும் அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு தள்ள போகிறோம். அதை நம்ம போட்டு தள்ளாமல் ஒரு சுட வைக்கலாமான்னு அதோட கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். இந்த சன்செட்டோ, இந்த அருமையான சன்செட்டோன்னு நம்ம இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். ஓகே மகளே, அதுவும் இல்லாமல் இந்த ஷேடு விட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் மென்கிராஃப்டில் ஏபிகே வெர்ஷன் பீட்டா இல்லை பேச்சர் மென்கிராஃப்ட். அதுவும் இல்லாமல் நம்மளோட MGW எடிட்ஸோட சேனலும் கீழே கொடுத்துருக்கோம். அதுவும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம SMP மெம்பர் எல்லாத்தோட சேனல் கொடுத்துருக்கேன். முடிஞ்சாலும் அவங்களுக்கும் போய் உங்களோட சப்போர்ட் தாங்க. அவங்க சேனல்லேருந்து வீடியோ வரும். அதுவும் இல்லாமல் பார்ட் 1ல நம்ம ஒன்றுமே அப்படி இருக்க மாட்டோம்.
சொல்லுவீங்க டேய் நீ பார்ட் 1ல நீ எதுவுமே பண்ணலடான்ட்டு. ஆமாங்க நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ணுங்கிற கரையை நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா பார்ட் 2ல நம்ம தரமான செய்யோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவேன் நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பை, எல்லாரும் நல்லா இருங்க. பாய் கைஸ்.